நம்ம புட்டு ரெடி வெந்துச்சு. அவ்வளோதான், வெந்துருச்சு. இவனை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். செமையாக இருக்கும். ரசம் நல்லா கம்மன்னு இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை புட்டு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நார்மல் நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வழக்கமாக அரிசி புட்டு செய்கிற அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா கையில் பிடிச்சோம்னா இந்த மாதிரி வரணும். இதுதான் வராது. இது கூட நான் இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் தேங்காய், ஃபஸ்ட் கீழே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னால் மார்னிங் டிஃபனுக்கு இட்லி, தோசை மாவு இல்லையே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக. இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், மெனக்கிடணும்னு அவசியமே இல்லை. அடுத்ததுலேயும் அதே தான். அவ்வளோதான். இப்போ இட்லி பாத்திரம் தண்ணி நல்லா காஞ்சிட்டு இதில் நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும்.